அப்படி சொன்னார் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் அனைவரையும் அரவணைக்கும் தென்சென்னை மாவட்ட கழக செயலர் எங்கள் அன்பு அண்ணன் விஜய் ராம அவர்களே, உங்களுடன் என்றும் உறுதுணையாகவும் வழிதுணையாகவும் இருப்போம் என்று இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்ததை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். என்னை விட ரொம்ப அதிகமா நிறைய பேர் பேசிட்டாங்க, அதனால என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் பத்தி மட்டும் ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு வரப்போற தேர்தல்ல அந்த அணுகுமுறையில திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்ல முடியாது, திருட்டு முன்னேற்ற கழகம். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை ஓட்டு திருடுறதுல அவங்க நிறையவே அனுபவப்பட்டிருக்காங்க, காலகாலமாக ஏமாத்திட்டு இருக்காங்க. நமக்கு அதை பற்றி தெரியாது, நம்முடைய தலைமையில் அதை பற்றி சொல்லியதில்லை இதுவரைக்கும். மக்களிடம் தெளிவான அந்த எஸ்ஐஆர் விளக்கத்தை நீங்க கொண்டு போனாலுமே போதுமானது. தளபதி தலைவர் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்தை 2026 பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் நாம் கொண்டு சென்று விடலாம். பிஎல்ஓ அதிகாரி என்பவர் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படுகிறார். பிஎல்ஏ என்பவர் அந்தந்த கட்சி சார்ந்த முகவராக பிஎல்ஓ என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் விழிப்புடன் இருந்து பார்த்து இருக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு தெரிந்த என்னுடைய சொந்த தெருவில் இருக்கும் ஒரு 3-4 பேர்கள் அவர்கள் இறந்து விட்டார், காணாமல் போய்விட்டார் என்று ரிப்போர்ட் எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இப்ப போன வாரங்கள்ல தான் இடத்துல எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எடுத்துட்டு போய் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அதனால இந்த பிஎல்ஏ அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கவங்க நமது கட்சி சார்பா அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க. ஏன்னா அரசு அதிகாரிகள் அனைவருமே அதிகாரிகளாக செயல்படுவதில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஏழைகளாக மட்டும்தான் ஒவ்வொரு துறையுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான வேலை. வரப்போற தேர்தல் வரைக்கும் நீங்கள் இதை ஒரு பணிச்சுமை என்று பாராமல் கழகத்திற்காக நீங்க முக்கியமாக செய்ய வேண்டிய பங்கு இது. பிஎல்ஏ அதிகாரியாக இருப்பவர்கள் பிஎல்ஓ அதிகாரியிடம் அவர்கள் சரியான முறையில் மக்களுடைய அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்கிறார்களா, பூர்த்தி செய்ய தெரியாதவர்களுக்கு நீங்கள் அதை வாங்கி அவர்களுடைய விலாசம் இங்க இருந்த மாதிரி இருக்கிறார்களா என்ற போன்ற விலாசத்தை எல்லாம் பூர்த்தி செய்து 2005-2007 எல்லாம் அவர்களுடைய பேரில் விடுபட்டிருக்கும் அதையெல்லாம் சரி செய்து சரியான முறையில் பிஎல்ஓ அதிகாரியுடன் சேர்ந்து அதை கொண்டு போக வேண்டும். பிஎல்ஏ அதிகாரிகள் அந்த தெருவில் வார்டு பூத்து கமிட்டியில இருக்கவங்களுக்கு இதோடைய அவார்ட்ஸ் நீங்க கொடுக்கணும். இது மட்டும் செஞ்சீங்கன்னாலுமே 2026 பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாட்களும். ஏனால் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் சிறப்பான ஆட்சி அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. எந்த லட்சணத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அதனால் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் தளபதி தலைவராக தலைமையில் தமிழ்நாட்டை இயக்க வேண்டும் என்று. இதனால் அனைவரும் இணைந்து ஒன்றாக செயல்பட்டு வெற்றி வாகைக்குடி வரப்போகும் 2026 தேர்தலில் தலைவருக்கு மணி சூடும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து